இன்னைக்கு நம்மலாம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு பல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா, சேலரிக்குன்ட்டு தனியா ஒரு அக்கவுண்ட்டு. அப்புறம் பேங்க் லோன் எடுத்திருப்பீங்க. பைக் லோன் அதுக்கு தனி ஒரு அக்கவுண்ட்டு. ஹோம் லோன் எடுத்திருப்பீங்க. அதுக்கு ஒரு தனி அக்கவுண்ட்டு. இந்த மாரி பல பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கும்போது, எல்லா அக்கவுண்ட்டையும் நீங்க ஆப்பரேட் பண்ணாட்டி, ஒரு கட்டத்தில ஒரு 6 மாசம் கழிச்சோ, இல்ல 1 வருஷம் கழிச்சோ உங்க பேங்க் அக்கவுண்ட் முடக்கப்படும். நீங்க மறுபடியும் ஒரு கேஒய்சின்ட்டு இருக்கு ஒரு விஷயம். நோ யுவர் கஸ்டமர். அதாவது கஸ்டமர் பத்தி பேங்க் குடுக்க வேண்டிய டீட்டெயில். அத குடுத்த பிறகு உங்க அக்கவுண்ட் மறுபடியும் ரீஆக்டிவேட் பண்ணப்படும். அதற்காக உங்ககிட்ட உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோ கேட்பாங்க. ஆதார் கார்டு, பான் கார்டு ஒரிஜினல் காமிச்சுட்டு, அதனோட ஜெராக்ஸ சைன் பண்ணி குடுத்தீங்கன்னா, அதெல்லாம் அப்லோட் பண்ண பிறகு உங்க அக்கவுண்ட்ட மீண்டும் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. இப்படி ஒரு 4 அக்கவுண்ட், 5 அக்கவுண்ட்ன்றது நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு சர்வசாதாரணமா இருக்கும்போது, ஒரு பேங்க்குக்கும் ஒரு கேஒய்சி தர வேண்டியதா இருக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம். உங்க வாகனத்துக்கான காருக்கோ, இல்ல டூ வீலருக்கோ இன்சூரன்ஸ் வச்சிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டுக்கு கூட இன்சூரன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாமும் இந்த கேஒய்சின்னு பண்ண வேண்டியிருக்கு. அதற்கெல்லாம் சிகரம் வச்சாப்போல, நம்ம வாகனத்துக்கு ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டுறோம் இல்லையா? அதுக்கும் கேஒய்சி பண்ண வேண்டியிருக்கு. இப்படி எல்லாத்துக்கும் கேஒய்சி பண்ணி, பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். கொஞ்சம் ஒரு அக்கவுண்ட்ட ஏதோ காரணத்துக்காக ஒரு 6 மாசம் ஆப்பரேட் பண்ணல அப்படின்னாலும் மறுபடியும் அக்கவுண்ட் இன்ஆக்டிவா மாறிடுது. அதுக்கு கேஒய்சி டாக்குமெண்ட்லாம் குடுத்து பண்ணணும். இப்படி 4 அக்கவுண்ட் வச்சுக்கிட்டு, 3 அக்கவுண்ட் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அத ஆப்பரேட் பண்ண முடியாம போகும்போது, மறுபடியும் மறுபடியும் கேஒய்சி பண்றதுனால, நேரம் நமக்கு மட்டும் விரயமாகல, நமக்கு பேங்க்குகளுக்கும் அதனுடைய நேரம் விரயமாகுது. கஸ்டமர் என்னமோ ஒருத்தர் தான். 4 பேங்க்ல 4 அக்கவுண்ட் வைக்கும்போது, அந்த 4 பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே கஸ்டமர அப்ரோச் பண்ணி, ஒரே மாதிரி டீட்டெயில் வாங்குறாங்க. இதுதான் இன்சூரன்ஸுக்கும். இதெல்லாம் பார்த்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான், எதுக்கு நம்ம மக்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? ஏன் பேங்க்குகள்லாவும் ஏன் இவ்வளோ சிரமப்படணுன்றதுக்காக ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் சிகேஒய்சி. சினா சென்ட்ரல். சென்ட்ரல் கேஒய்சி 2.0 அதான் 2.0 அதான் இந்த திட்டம். நேத்திலிருந்து அதாவது ஆகஸ்ட் 1, 2026லேருந்து அந்த ஒரு திட்டம் இப்போ நடைமுறைக்கு வந்தாச்சு. அதன்படி ஒரே ஒரு இடத்துல நம்ம கேஒய்சி பண்ணா போறோம். அதாவது சென்ட்ரல் கேஒய்சி பண்ணா போறோம். எல்லா பேங்க்கும் அது சம்மந்தமா இருக்கிறது. ஏன்னா ஆதார் கார்டுன்றது காமன். அத வச்சுக்கிட்டு எல்லா பேங்க்கும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேஒய்சி அப்டேட் பண்ற மாரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. இது நடைமுறையில பல சிக்கல் இருக்குதுன்ட்டு பேங்க் சொல்றாங்க. ஆனாலுமே நம்முடைய அரசு இந்த சென்ட்ரல் கேஒய்சின்ற ஒரு திட்டத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெகு சீக்கிரம் உங்களுடைய ஏதாவது ஒரு பேங்க்கோ, இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியோ, இல்ல அந்த ஃபாஸ்டாக் கம்பெனியோ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த சென்ட்ரல் கேஒய்சி பண்ண சொல்லுவாங்க. தயவுசெய்து உடனே பண்ணுங்க. அது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா, இனி மீண்டும் மீண்டும் தனித்தனியா தனித்தனியா ஒவ்வொரு பேங்க்கா கேஒய்சி பண்ண வேண்டாம். 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அக்கவுண்ட்ட ஒரு ரூ. 500 எதா போட்டு டெபிட் பண்ணிக்கங்க. ஏன்னா, டெபிட் தான் பண்ணணும் முக்கியமா. உங்க அக்கவுண்ட்ல லட்சம் லட்சமா கிரெடிட் பண்ணாலும், பேங்க் அத கன்சிடர் பண்றதே கிடையாது. உங்க அக்கவுண்ட்ல ஏதாவது பணம் எடுத்திருக்கீங்களா? பணத்த உபயோகப்படுத்தியிருக்கீங்களான்னு தான் அவங்க பார்க்குறாங்க. அதுதான் முக்கியமானது. ஏன்னா, அந்த ஒரு அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கிறத காமிக்கிறது அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற டெபிட் தான். அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்குள்ள 6 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு ரூ. 500 உங்க அக்கவுண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டு மறுபடியும் அதில போடுங்க அந்த அக்கவுண்ட்ல. இல்ல பணத்த எடுத்துக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்பல்லாம் தேவையோ இந்த சென்ட்ரல் கேஒய்சி ஒரு தடவ பண்ணா போதும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடுங்க. ஸோ வெகு சீக்கிரம் உங்க பேங்க் அத பத்தி கேட்பாங்க. மறக்காம அந்த சென்ட்ரல் கேஒய்சிய பண்ணிடுங்க. ஒரு முறை பண்ணுங்க. உங்க எல்லா அக்கவுண்ட்டும் இன்சூரன்ஸ் உள்பட, ஃபாஸ்டாக் உள்பட எல்லா பேங்க் அக்கவுண்ட்டுமே அப்படியே லிங்க் ஆயிடுங்க. இந்த சென்ட்ரல் கேஒய்சி பண்ணதுனால பேங்க்கும் ஹேப்பி, நம்மளும் ஹேப்பி.